நாயை விட பூனை வந்து ஒரு இடத்த முறைக்கிறதோ, கோரமா ஒரு கொடூரமான ஒரு பார்வைய பார்க்கும்போது நம்மளுக்கு நாயை விட அதுகிட்ட பயம் வரும். ஏதோ பூனை கத்துறதே டிஃப்ரெண்ட்டா கத்தும். ஒரு வேற நெகட்டிவான இது இருந்தா. அப்பங்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த பூனை வந்து என்னன்னா, பூனையுடைய சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒளியுடைய தன்மை இருக்கும். அந்த ஒளித்தன்மை வந்து எந்த நெகட்டிவுமே அத தாண்டி வர முடியாது. அதனால தான் அந்த காலத்தில பொதுவா வந்து விலங்கினங்களுடைய கழிவுகள் வந்து நம்மளுக்கு தோஷங்களை நீக்கக்கூடியதாக இருக்கும். நெறைய பார்த்தீங்கன்னா, பசுமாட்டுடைய கழிவு, பூனையுடைய கழிவு, அது புணுகுக்குள்ளது, இந்த மாரி இந்த கருப்பு பூனை வந்து எந்த வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த வீட்டில் வந்து ஒரு செல்வத்தினுடைய தன்மை மட்டும் அல்லாமல், இந்த பிளாக் மேஜிக் உள்ள விஷயங்கள் எதுவுமே வராது. ஆனால் அந்த பூனை இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். சில பூனைகள் வந்து வெளியே போகும்போது காலை சுற்றி சுற்றி வரும், போக விடாமல் தடுக்கும். அந்த இடத்துலலாம் அது வந்து அதுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஈஸியாக நம்மளை வந்து கோல்டன் கலர் பூனை வந்து என்னன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையே அந்த உள்ள அட்மாஸ்பியர் எப்போவுமே சோகமும், ஏதோ ஒன்று இழந்த மாரி, எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காத மாரி, மூமெண்ட்டே குடுக்காத மாரி இருக்கிற வீடுகளில் கோல்டு கலர் பூனை வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த வீட்டினுடைய சுப நிகழ்ச்சிகளும் சரி, அந்த பூனை வந்து நம்ம குறுக்க வர்றது வந்து கண்டிப்பாக அபசகுணங்கள் தான். அது வந்து நான் இல்லவே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த டாப்பிக்கை ஏற்கனவே பேசிட்டு, அதுக்கப்புறம் நான் அந்த பூனையை அப்சர்வ் பண்ணும்போது ஃபுல்லாவே எனக்கு வந்து நம்ம வீட்டுக்கு போறோம், அப்போ வந்து குறுக்க வந்துச்சு. வீடு தேடி வந்து சண்டை போட்டு போற அளவுக்குலாம் இருக்கு. அதனால அந்த பூனை குறுக்க வர்றது வந்து நம்மளுக்கு கண்டிப்பான ஒரு அபசகுணம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேடம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குமா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நாயை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நல்ல வரவேற்பு இருந்தது. அதை தொடர்ந்து நிறைய பேர் வீட்டுல வந்து பூனை வளர்க்கறத நம்ம பார்த்திருக்கோம். நிறைய நேயர்கள் கூட சொன்னாங்க, நாய் பத்தி பேசின மாதிரி பூனை வளர்ப்பு பத்தியும் எங்களுக்கு சொல்லுங்க, ஜோதிட ரீதியா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தங்க வீட்டுல பூனை வளர்க்கறது நல்லதா கெட்டதா, அது இருக்கிறதுனால என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், இல்ல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அதாவது பூனை வந்து நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லதுதான். ஆக்சுவலா இந்து தர்ம அதுபடி பார்த்தீங்கன்னா, பூனை வந்து வைக்க மாட்டாங்க. இந்துக்கள் வந்து பூனையை தொட்டு பூஜை பண்ண முடியாது. ஏன்னா, அது தாந்திரிகத்துக்குள்ள ஒரு வழிபாடு முறைக்குள்ளது அப்படிங்கிற மாரி எடுத்திருப்போம். பிளாக் மேஜிக்காக. அதனால அத வந்து நம்ம அவ்வளவா தொட்டு வழிபாடு பண்றது, இந்து மதத்தில் பூனை வளர்க்கறது ஒரு குத்தம் மாரி எடுத்திருப்பாங்க. அதே அதே இது வந்து முஸ்லிம் வந்து பூனைய வந்து ரொம்ப லயிச்சு வளர்ப்பாங்க. அவங்களுக்கு நாய தொட்டா பிடிக்காது. ஆனா பூனை வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதனால பூனை வளர்க்குறது ரொம்ப அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா பூனை வளர்க்குற வீடுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ தோஷங்கள் நெறைய நீங்கும். இப்போ நம்ம பிளாக் மேஜிக் வந்து உள்ள விஷயத்துக்கு அந்த பூனை யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா, நாயை விட பூனை வந்து ஒரு இடத்த முறைக்கிறதோ, கோரமா ஒரு கொடூரமான ஒரு பார்வைய பார்க்கும்போது நம்மளுக்கு நாயை விட அதுகிட்ட பயம் வரும். ஏதோ பூனை கத்துறதே டிஃப்ரெண்ட்டா கத்தும். ஒரு வேற நெகட்டிவான இது இருந்தா. அப்பங்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த பூனை வந்து என்னன்னா, எப்பவுமே நம்மளுடைய விலங்குகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பாலிக்கா காமிக்கும். காட்டு விலங்குகளுடைய சிம்பாலிக்கா நம்ம வீட்டு விலங்குகள் இருக்கும். புலியுடைய ரூபமாக தெரியிற மாரி இருக்கும் பூனை. நரியுடைய ரூபமாக நாய் தெரியும். இந்த மாரி காட்டு விலங்குகளுடைய ரூபம் ஆக்ரோஷமான குணமுடைய ஒரு ரூபத்த வந்து நம்மளுக்கு இங்க வீட்டில் உள்ள விலங்குகள் வந்து ரொம்ப சாஃப்ட்டான ஒரு குட்டியா அது அப்படி குடுத்த மாரி இருக்கும். அதனால அந்த பூனை வந்து என்னன்னா, நம்மளுடைய அகிலாண்டேஸ்வரியுடைய வாகனம் மாரி தோற்றம் தெரியும். ரொம்ப கம்பீரமா. அப்போ அங்க வந்து பூனை வளர்க்குற எந்த வீட்ல இருக்குதோ, அங்க பெண்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும். பெண்ணுடைய டாமினேட்டிங் அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும். அதே மாரி பூனை யார் வளர்க்குறாங்களோ, அவங்களுடைய முகங்கள் அதெல்லாம் லட்சணம் அழகு கூடும்.
சுக்கிரனுடைய இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, பெண் வந்து ரொம்ப வசீகரிக்கும் தன்மையுடையவளாக மாறுவா. அதனால பூனை வந்து அழகை கூட்டக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு வந்து புணுகுங்கிற ஒரு இத வந்து பூனைகிட்ட இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அது வந்து அழகு ரூப சொரூபமாக மாறும் அப்படிங்கிறது. பூனையுடைய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம இதய துடிப்புக்கு அவ்வளவு நல்லது. நம்ம பூனை வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அது வந்து ஒரு மாரி ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட ரொம்ப சேஃபா உணர்ந்துச்சுன்னா, அது ஒரு மாரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சவுண்டு கேட்கும். அது வந்து அது உடம்பெல்லாம் அதிரும். அந்த அதிர்வுகள் நம்ம மேல படும்போது, அந்த அதிர்வுகள் வந்து நம்மகிட்ட வரும்போது, அந்த இதயம் வந்து ரொம்ப அழகா இதாகுமாம். சர்க்குலேட் ஆகும். நல்லா இதய துடிப்புக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா, அந்த பூனை வளர்ப்பு வந்து அவ்வளவு நல்ல ஒரு விஷயம் கூட. அதே மாரி செய்வினை கோளாறுகள், நெகட்டிவான ஒரு கண் திஷ்டி இது எல்லாமே இந்த பூனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த பூனை இருக்கிற வீட்டில் அந்த நெகட்டிவ் வந்து உள்ளுக்கு வராது. வந்துச்சுன்னா அந்த பூனை நகண்டு ஒரு மாரி கெட்ட சவுண்ட் குடுக்கும். ஒரு மாரி அழுற மாரி கூக்குரல் விட்டு, அழுற மாரி ஒரு சவுண்ட் குடுக்கும். அந்த சவுண்ட்ல வந்து நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம அந்த இடத்துலருந்து இதாகணும் அப்படிங்கிறது. பூனையுடைய சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒளியுடைய தன்மை இருக்கும். அந்த ஒளித்தன்மை வந்து எந்த நெகட்டிவுமே அத தாண்டி வர முடியாது. அதனால தான் அந்த காலத்தில பொதுவா வந்து விலங்கினங்களுடைய கழிவுகள் வந்து நம்மளுக்கு தோஷங்களை நீக்கக்கூடியதாக இருக்கும். நெறைய பார்த்தீங்கன்னா, பசுமாட்டுடைய கழிவு, பூனையுடைய கழிவு, அது புணுகுக்குள்ளது. இந்த மாரி நெறைய தோஷங்கள வந்து விலங்கினங்களுடைய கழிவுகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் இந்த பூனை வளர்க்குற அந்த கழிவுகள் வந்து நமக்கு வீட்ல திடீர்னு வந்து நம்ம அறியாம வந்து இருந்துட்டு போயிரும். அ சிறுநீர் இருந்துட்டு போயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதோ நெகட்டிவ் வரும்போத அது பாதுகாத்துட்டு விட்டுட்டு போன மாரி போயிரும். நம்மளுக்கு கோவம் வரும். இங்க வந்து இருந்திருக்கேன்னா, அங்க அவ்வளோ கெட்டது வந்து உங்க வீட்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அந்த சரி பண்ணதுக்காக அது இருந்துட்டு ஓடிரும். அது வந்து சேஃப் இந்த இடம் எனக்கு சேஃபான இடம். இந்த இடத்துல எந்த கெட்டதும் வரக்கூடாதுங்கிற மாரி ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டியா இருக்கிற மாரி ஒரு குடுக்கக்கூடியது அந்த பூனை. இது மட்டுமே இல்ல, அந்த பூனைய வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக குட்டி போடும். பூனை வந்து பார்த்தீங்கன்னா, அ குழந்தை பிறவு 2டே மாசத்துல திரும்ப கரு உட்டுரும். 1 மாசத்துக்குள்ளே கரு உட்டுரும். திரும்ப அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். குட்டிகள் வந்து ஒரு 6, 7ன்னு அப்படியே வரிசையாக போடும் நெறைய. அதனால இந்த பூனைகள வளர்த்து அந்த பூனைகள் குட்டி போட்டுச்சுனாலே, உங்க வீட்டில் வம்ச விருத்திகள் உருவாகும்னு அர்த்தம். அதனால ஒரு வீட்ல வந்து குழந்தை இல்ல, குழந்தை பேர் இல்லன்னா, நீங்க பூனைய வளர்த்து, அந்த பூனை குட்டி போட்டு அதுக்கு பாதுகாப்பு குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வம்ச விருத்தி, குழந்தை பேர் செல்வங்கள்லாம் வரும். அதனால அந்த குழந்தை பேர் செல்வத்தை உருவாக்கக்கூடிய அற்புத சக்தியும் இந்த பூனைக்கு உண்டு அப்டிம்பாங்க. ஓகே. ஸோ பூனை வளர்க்கறதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப இதுல கலர்ஸ் இருக்கு நெறைய. இப்ப நீங்க முதல்ல தொடக்கத்திலேயே சொன்னீங்க. பிளாக் மேஜிக், செய்வினை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பூனை பயன்படுத்துறது உண்டு. குறிப்பா அதுல கருப்பு பூனைய தான் நம்ம பயன்படுத்துவாங்க. ஸோ இதுல நெறைய கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அப்படி ஏதாவது இருக்கா மேம்? ஆமா. பியூர் கருப்பு. எந்த ஒயிட்டும் கலக்காமல் பியூர் கருப்பான பூனைக்கு எத்தனையோ ரூபாய் கழிச்சும் குடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்ததா நியூஸ் வந்துச்சு. ஏன்னா, அது பிளாக் மேஜிக் மட்டும் இல்லாமல், அது வந்து நம்மளுக்குள்ள நெகட்டிவா ஃபுல்லா எடுத்துக்கிட்டு, நெகட்டிவா எடுத்துட்டாலே அந்த இடத்துல செல்வ நிலை உயர்வதற்கு அந்த கருப்பு பூனை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த கருப்பு பூனை வந்து எந்த வீட்டில் அதிகமாக யூஸ் பண்றாங்களோ, அந்த வீட்ல வந்து ஒரு செல்வத்தினுடைய தன்மை மட்டும் அல்லாமல், இந்த பிளாக் மேஜிக் உள்ள விஷயங்கள் எதுவுமே வராது. ஆனா, அந்த பூனை இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். சில பூனைகள் வந்து வெளிய போகும்போது கால சுத்தி சுத்தி வரும். போக விடாம தடுக்கும். அந்த இடத்துலலாம் அது வந்து அதுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அத வந்து ஈஸியா நம்மள வந்து அந்த தடுக்கிற மாரி பண்ணும். அது வந்து இந்த கருப்பு பூனைக்கு நெறைய அ அந்த பவர் உண்டு. ரொம்ப அதிகமாக உண்டு. அதனால அந்த பூனைய வந்து ரொம்ப விலை குடுத்து வாங்குன காலங்களும் உண்டு. அந்த கருப்பு பூனை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிற மாரி. அதே சமயம் வெள்ள பூனை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு தன்மை உள்ள ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூனை. ஒரு நேர்மையான ஒரு உண்மை தன்மை உடைய அந்த இடத்துல இந்த வெள்ள பூனை ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ளுக்கு உட்கார்ந்துரும். ம். பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி நேர்மை, உண்மை, அ கரெக்ட்டா இருக்கணும். குழந்தைத்தனமான ஒரு தன்மை, அந்த மாரி இருக்கிற அந்த இடத்துல இந்த வெள்ள பூனை வரும்போது, அந்த நபர்கள் இந்த ம் வீட்ல இருக்க நபர்கள் பார்த்தீங்கன்னா,
நெறைய இளகிய மனசு, அதனால நெறைய கஷ்டப்பட்டு, நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் இந்த வெள்ளப்பூனை வரும். இந்த இத வந்து பாதுகாக்கிறதுக்கு, அவங்களுடைய இளகிய மனசுனால வரக்கூடிய பிரச்சனைகள எல்லாம் இப்போ நெறைய ஒரு பெண் இளகிய மனசா இருந்தான்னா, அவ வந்து காதலு, இந்த மாரி நெறைய விஷயத்துல மாட்டிக்கிட்டு அவ வந்து கஷ்டப்படுவா. அதிலிருந்தெல்லாம் அந்த பூனை வந்து பாதுகாக்கிற மாரி வந்துரும். அந்த ஒயிட் பூனை வந்துச்சுன்னா. இந்த மாரி ஒயிட் பூனை வந்து நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா, இமோஷனல் அட்டாச்டுல நெறைய வீக் ஆகுறவங்களுக்கு இந்த ஒயிட் பூனை வந்து நல்ல ஒரு ஒயிட் பூனை வளர்க்குறது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதே இது கோல்டு கலர்ல வரும். அந்த கோல்டன் கலர் பூனை வந்து என்னன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையே அந்த உள்ள அட்மாஸ்பியர் எப்பவுமே சோகமும், ஏதோ ஒண்ணு இழந்த மாரி, எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காத மாரி, மூவ்மெண்டே குடுக்காத மாரி இருக்கிற வீடுகளில் கோல்டு கலர் பூனை வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த வீட்டினுடைய சுப நிகழ்ச்சிகளும் சரி, வீட்ல சந்தோஷமான எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்து பேசக்கூடிய தன்மையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த பூனை கலர்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்ல வந்து சேரும். இப்ப பிளாக் கலர்னா நம்ம வீட்ல உள்ள விஷயங்கள் என்னதான் நெகட்டிவான விஷயங்கள் இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்து நிக்கும். பிளாக் கலர் அவ்வளவு எளிதில் கையில கிடைக்காது. அது செல்வத்தையும் நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல பியூர் ஒயிட் கலர்ங்கிறது நம்மளுடைய இளகிய மனசுனால வரக்கூடிய ஆபத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வர்ற மாரி இருக்கும். இந்த மாரி நம்ம கலர்கள வச்சு அந்த பூனைகள் வர்றது நம்ம வீட்டுக்கு நல்லது. அதே சமயம் நம்ம வந்து இந்த இந்து மதத்தில் இந்த பூனைகள அதிகமாக நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இந்த பெண் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா ரொம்ப பவரா இருக்கிறது, அது வந்து ரொம்ப இதாகும். அந்த காளித்தன்மை அப்படிம்பாங்க இல்லையா? ஆளுமை அதிகமா ஆளுமை இருக்கும். அதிகமாக இருக்கும். அது வந்து நம்மளுடைய இந்து மதத்தில் பெண் ஆளுமை அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம விரும்ப மாட்டோம். அதனால நம்ம வந்து அந்த பூனைகள் இந்து மதத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ பொதுவாவே வந்து பூனை வந்து போச்சு, தாண்டி போச்சு அப்டின்னாலே அபசகுனம் அப்படின்னு நெறைய இடத்துல சொல்றது உண்டு. ஸோ நிஜமாவே அப்படிதானா மேம்? பூனை கிராஸ் பண்ணக்கூடாதா? நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போம்போது, இல்ல எங்கேயாவது வெளிய போகும்போது பூனை போக்கூடாதா எதிர்ல? கண்டிப்பா போக்கூடாது. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நெறைய அனுபவிச்சிருக்கேன். அது வந்து ஒரு வீட்ல நம்மளுக்கு ஒரு சும்மா சாதாரணமா நம்ம ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகணும்னு கூட இல்ல. என் பொண்ண பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு வந்துரும். ஐயோ! குறுக்க வந்து நம்மளுக்கு அது தெரியும். ஆனா நம்ம நம்ம வந்து முற்போக்குவாதியா நம்ம வந்து இப்போ இந்த இந்த இதெல்லாம் மூட நம்பிக்கைலாம் நம்ம எடுக்கக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணா கூட ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் நிக்கவும் பயங்கர பெரிய ரகளை நடக்கும். மேம் அதிலயே வந்து இடமிருந்து வலம் அப்படி ஏதோ ஒரு கணக்கு இருக்குல்ல ஆமா. மேம்? எந்த எப்படி சைடு ஆமா. வரணும்னு? எப்படி இருந்தாலுமே, இடமிருந்து வலம்னாலும், வடமிருந்து இடம்னாலுமே, அங்க பிரச்சனைகள் உருவாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். எ சில திசைகள் வந்து மாறும்போது உயிர் ஆபத்து, கண்டங்கள் உருவாகும். ம். திசைகளுக்குள்ளது வந்து முக்கியமானதாக அந்த இடமிருந்து வலம், வடமிருந்து இடம். இத வந்து நம்ம அக்யூரேட்டா சொன்னோம்னா, ஒவ்வொரு இதுமே இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ற விஷயத்திலேயே எனக்கே ஒரு இதுல நான் 2, 3 சம்பவத்த இத வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த பூனை வந்து நம்ம குறுக்க வர்றது வந்து கண்டிப்பாக அபசகுனங்கள் தான். அது வந்து நான் இல்லவே இல்லன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த டாபிக்க ஏற்கனவே பேசிட்டு, அதுக்கப்புறம் நான் அந்த பூனைய அப்சர்வ் பண்ணும்போது ஃபுல்லாவே எனக்கு வந்து நம்ம வீட்டுக்கு போறோம். அப்ப வந்து குறுக்க வந்துச்சு. வீடு தேடி வந்து சண்டை போட்டு போற அளவுக்குலாம் இருக்கு. அதனால அந்த பூனை குறுக்க வர்றது வந்து நம்மளுக்கு கண்டிப்பான ஒரு அபசகுனம். அது வந்து அந்த காலத்துல என்னன்னா, போர் வீரர்கள் வந்து போராட போவாங்க. போர் பண்ண போகும்போது, அங்க பொதுமக்கள் வாழும் இடத்தில் வந்து போர் புரியக்கூடாது. ஏன்னா, அங்க உள்ள குழந்தைகளும் சரி, பெண்களுக்கும் அது வந்து ரொம்ப எமோஷனலா ரொம்ப வீக் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு, அங்க வச்சு போர் பண்ண மாட்டாங்க. அதனால கொஞ்சம் தள்ளி பண்ணணும். பொதுமக்கள் இல்லாத இடத்தில் பண்ணணும். அப்போ பூனை வந்து குறுக்க அந்த மாரி வந்துச்சுன்னா, பூனை இருக்கிற இடம் வந்து என்னன்னா, மக்கள் இருக்கிற இடத்தில் பூனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பூனை குறுக்க வர்றத பார்த்தோனே, இங்க மக்கள் வசிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம போர் புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அங்க அந்த போர நிப்பாட்டிட்டு அடுத்தால வேற இடம் செலக்ட் பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம சகுன கோளாறாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நம்ம வந்து நல்ல சயின்டிஃபிக்கா நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம எடுத்த மாரி எடுத்திருக்கோம். அபசகுனம் நினைக்கக்கூடாதுன்னு. இத வந்து நான் வந்து இந்த அனுபவம் படுறதுக்கு முன்னக்கூட்ட வரைக்கும் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா
அனுபவப்படத்துக்காகவே இந்த விஷயங்கள பேசினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 4-5 தடவ இந்த பூனை வந்து குறுக்க வந்து நீ அப்படி சொல்லாதங்கிற மாரி குறுக்க வந்துட்டு போகவும், ஐய்யயோ! இது வந்து கண்டிப்பாக அபசகுணங்களுக்குரியதாக தான் தெரியுது. நம்ம சகுனங்கள் வந்து முக்கியமா வேலை பாக்குது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கு. ஓகே. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் கூட உங்களுக்கு இந்த மாரி அனுபவம் இருந்தது உண்மைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வீட்ல பூனை வளர்க்கறதுனால என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு? சகுனமா அத நம்ம எப்படி பார்க்கணும்? உங்க வாழ்க்கையில நடந்த நெறைய விஷயம் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.